அனைவருக்கும் வணக்கம். நம்ம சேனலில் டிஎன்பிஎஸ்சி 2026க்காக ஒவ்வொரு லெசனாக வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்கோம். இன்றைக்கி பார்க்க போகிற லெசன் தமிழ்நாட்டின் பண்டைய நகரங்கள். 6ஆம் வகுப்பில் இந்த லெசன் கொடுத்துருக்காங்க. வீடியோவை முழுமையாக பாருங்கள். முதல் வினா, இந்தியாவில் திட்டமிட்டு கட்டப்பட்ட முதல் நகரங்கள் எவை? இந்தியாவில் திட்டமிட்டு கட்டப்பட்ட முதல் நகரங்கள் அப்படின்னு அறியப்படுறது. ஆன்சர் ஹரப்பாவும் மொஹஞ்சதாராவும் தான் திட்டமிட்டு கட்டப்பட்ட முதல் நகரங்கள் அப்படின்னு சொல்லப்படுது. இரண்டாவது வினா, தமிழ்நாட்டின் மிகவும் தொன்மையான நகரங்கள் கீழ்கண்டவற்றுள் எது? தமிழ்நாட்டில் மிகவும் தொன்மையான நகரங்கள் அப்படின்னு சொல்லப்படுறது எது? ஆன்சர் பூம்புகார், மதுரை, காஞ்சி. இது மூணுமே தமிழ்நாட்டோட தொன்மையான நகரங்கள் தான். மூன்றாவது வினா, மெசொப்பட்டோமியா நாகரிகம் எத்தனை ஆண்டுகளுக்கு முற்பட்டது? உலகத்தோட மிக தொன்மையான நாகரிகம் அப்படின்னு சொல்கிறாங்க மெசொப்பட்டோமியா நாகரிகத்தை. ஆன்சர் கிமு 6500 ஆண்டுகள் முற்பட்டது. கிமு 6500. சிலப்பதிகாரத்தின் காப்பிய மாந்தர்களான கோவலனும் கண்ணகியும் பிறந்த ஊர் எது? சிலப்பதிகாரத்தின் காப்பிய மாந்தர்களான கோவலனும் கண்ணகியும் பிறந்த ஊர் எது? ஆன்சர் பூம்புகார். பூம்புகார் துறைமுகம் டேஷ் கடலின் கரையில் அமைந்துள்ளது. பூம்புகார் துறைமுகம் டேஷ் கடலின் கரையில் அமைந்துள்ளது. வங்காள விரிகுடாவோட கடலில் அமைஞ்சிருக்கு. அடுத்த வினா, கீழ்கண்ட கூற்றுகளை கவனி. கூற்று 1, பூம்புகார் துறைமுகம் தற்பொழுது காவிரி ஆறு கடலோடு கடக்கும் இடமான மயிலாடுதுறை அருகே அமைந்துள்ளது. கூற்று 2, இங்கு வணிகம் செய்ய கிரேக்கம், ரோம் உள்ளிட்ட பல நாடுகளைச் சேர்ந்த வணிகர்கள் வந்த வண்ணம் இருந்திருக்காங்க. ஆன்சர் என்ன? முதல் கூற்றும் சரிதான், இரண்டாவது கூற்றும் சரிதான். அடுத்த வினா, பூம்புகார் நகரத்திற்கு இருக்கும் வேறு பெயர்கள் என்ன? பூம்புகார் நகரத்திற்கு இருக்கும் வேறு பெயர்கள் அப்படின்னா காவிரி பூம்பட்டினம் அப்படின்னு சொல்லுவாங்க, புகார் அப்படிம்பாங்க. ரெண்டுமே பார்த்தீங்கன்னா உள்ளே காவிரி உள்ளே நுழையிறதால வந்த பெயர்கள் தான். பூம்புகார் உள்ளே போகிறது, காவிரி பூம்பட்டினம் காவிரி அந்த பட்டினத்துக்குள்ளே வர்றது. சங்ககால சோழ அரசின் துறைமுகம் எது? சங்ககால சோழ அரசின் துறைமுகம் எது? பூம்புகார் தான் சங்ககால அரசோட துறைமுகம். சங்ககால சோழ அரசோட துறைமுகம். பூம்புகார் துறைமுகத்தில் சீரும் சிறப்புமாக நடந்த வணிகம் குறித்து குறிப்பிடும் சங்க இலக்கிய நூல் எவை? ஆன்சர் என்ன? மணிமேகலையிலையும் சொல்லியிருக்காங்க, சிலப்பதிகாரத்திலையும் குறிப்பிடப்பட்டிருக்கு, பட்டினப்பாலையிலையும் சொல்லியிருக்காங்க. மூன்றிலுமே இதை குறிப்பிட்டிருக்காங்க. 10வது வினா பாருங்க. சரியானதை தேர்ந்தெடு. சிலப்பதிகாரம் பூம்புகாரின் சிறப்பை பேசுது. தொடர் வணிகத்தின் காரணமாக அயல் நாட்டவர்கள் பலர் பூம்புகார் நகரில் இங்கே தங்கியிருக்காங்க, வசிச்சிருக்காங்க. இதன் காரணமாக பூம்புகார் மக்கள் வெளிநாட்டவர் மொழிகளை கற்று அறிந்தனர். அயல் நாட்டவரும் தமிழ் மொழியை கற்றனர். பண்ட மாற்றங்களோடு மொழி மாற்றமும் இதில் நடந்துச்சுங்கிறாங்க. அப்போ அனைத்தும் சரியானது தான், அனைத்தும் சரியானது தான். அடுத்தது 11, மாநாயகன் என்பதின் பொருள் என்ன? மாநாயகன் அப்படின்னு சொல்லப்படுறதோட பொருள் என்ன? இவர் கண்ணகியோட தந்தை. கண்ணகி இருக்காங்கல்ல, அவங்களுடைய தந்தை இவர். ஸோ அதோட பொருள் என்ன? பெருங்கடல் வணிகன். பெருங்கடல் வணிகன். மாசாத்துவான் என்பதின் பொருள் என்ன? இவர் கோவலனோட தந்தையாக இருக்கார். மாசாத்துவான் அப்படிங்கிறவர் கோவலனோட தந்தை. ஸோ மாசாத்துவான் என்பதன் பொருள் என்ன? பெருவணிகன். இவர் பெருவணிகன், அவர் பெருங்கடல் வணிகன். ஓகேங்களா? ஸோ அவர் எடுத்துகிட்டு வரதெல்லாம் இவர் வணிகம் பண்ணுவார்னு வச்சுக்கோங்க. அவர் வெளிநாட்டுக்கெல்லாம் போய் பொருளை வாங்கிட்டு விற்கிறவர். இவர் உள்ளே அதை மொத்தமாக வாங்கி விற்கிறவர் மாதிரி. காவிரி ஆறு கடலோடு கலக்கும் இடத்தில் தற்போதைய மயிலாடுதுறை அருகே உள்ள துறைமுகம் என்ன? காவிரி ஆறு கடலோடு கலக்கும் இடத்தில் தற்போதைய மயிலாடுதுறை அருகே உள்ள துறைமுகம் என்ன? பூம்புகார். 14, பூம்புகார் நகரத்து வணிகர்கள் நேர்மைக்கும் நாணயத்திற்கும் பெயர் பெற்றவர்கள். மிகச் சரியான விலைக்கு பொருள்களை விற்றனர்.
கூடுதல் விலைக்கு பொருளை விற்பது தவறான செயல் என்று அவர்கள் கருதினர் என்று கூறும் நூல் எது? பட்டினப்பாலையில் இந்த கூற்று கொடுத்துருக்காங்க. பட்டினப்பாலை நூலின் ஆசிரியர் யார்? பட்டினப்பாலை நூலின் ஆசிரியர் கடியலூர் உருந்திரங்கண்ணனார். கடியலூர் உருந்திரங்கண்ணனார். 16. கடியலூர் உருந்திரங்கண்ணனார் எந்த நூற்றாண்டைச் சேர்ந்தவர்? கடியலூர் உருந்திரங்கண்ணனார் எந்த நூற்றாண்டைச் சேர்ந்தவர்? கிமு 2ஆம் நூற்றாண்டு. கிமு 2ஆம் நூற்றாண்டு. அடுத்தது பொறுத்துக. பூம்புகார் துறைமுகம், அதில் இறக்குமதி செய்யப்பட்ட பொருள்கள் எங்கேருந்து வந்துச்சுன்னு பார்க்கணும். சரியாக பொறுத்துவோமா? நீங்களே என் கூட பொறுத்துங்க. ஓகேவா? முத்து. முத்து எங்கேருந்து வந்துச்சு? தென்கடல் பகுதியிலேருந்து முத்துக்கள் வர வைக்கப்பட்டுச்சு. பவளம் அப்படிங்கிறது கிழக்கு கடல் பகுதியிலேருந்து நமக்கு வந்துச்சு. உணவுப் பொருள்கள் எல்லாமே ஈழத்திலேருந்து தான் வந்தது அந்த காலத்தில். குதிரைகள் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா கடல் வழியாக தான் வருது. குதிரைகள் கடல் வழியாக தான் வரும், அரேபியா அந்த சைட்லேருந்து. பொறுத்துக. பூம்புகார் துறைமுகம் இறக்குமதி செய்யப்பட்ட பொருள்கள். ஓகேங்களா? அதே கான்செப்ட் தான். கருமிளகு தரை வழி தடங்கள் மூலமாக வருது. ஏன்னா இது நம்மதுலேயே உற்பத்தி பண்ணுது. தங்கம்லாம் வடமலையிலேருந்து தான் வரும். சந்தனம்லாம் மேற்கு தொடர்ச்சி மலையிலேருந்து நமக்கு வரும். ஓகேங்களா? கீழ்கண்ட கூற்றுகளில் எது சரியானது? பூம்புகார் மற்ற நகரங்களில் இருந்து முற்றும் வேறுபட்ட முறையில் கட்டமைக்கப்பட்டிருந்தது. வீடுகள் ஒழுங்கான முறையில் வடிவமைக்கப்பட்டிருந்தன. அகன்ற நேரான தெருக்களை கொண்டதாக நகரம் விளங்கியது. இங்கு கப்பல் கட்டும் மற்றும் செப்பனிடும் தளம் இருந்ததாகவும் கூறப்படுது. பூம்புகார் நகர வாழ்வினை சிலப்பதிகாரத்தின் புகார் காண்டத்தில் விவரிக்கப்பட்டிருக்குங்கிறாங்க. இப்போ இந்த கூற்றுகளில் எது சரியானது? நல்லா பார்த்து சொல்லுங்கள். அனைத்தும் சரியானது தான். பண்டைய காலத்தில் மதுரையை ஆட்சி செய்தவர்கள் யார்? பண்டைய காலத்தில் மதுரையை ஆட்சி பண்ணவங்க யார்? பாண்டியர்களும் ஆட்சி பண்ணியிருக்காங்க, களப்பிரரும் ஆட்சி பண்ணியிருக்காங்க, சோழர்கள் கூட மதுரையை ஆட்சி செஞ்சுருக்காங்க. அப்போ அனைத்தும் சரி. இடைக்காலத்தில் மதுரையை ஆட்சி செய்தவர்கள் யார்? இடைக்காலத்தில் மதுரையை ஆட்சி பண்ணது யார்? பிற்கால சோழர்களும் பண்ணியிருக்காங்க, பிற்கால பாண்டியர்களும் பண்ணியிருக்காங்க, நாயக்கர்களும் மதுரையை ஆட்சி பண்ணியிருக்காங்க. தொடர் ஆட்சி மாற்றங்களின் காரணமாக மதுரையில் பண்பாட்டு கலப்பு நிகழ்ந்தது, வணிகம் செழித்தது. அதற்கான சான்றுகள் எங்கு நடத்தப்பட்ட அகழ்வாய்வில் கிடைத்துள்ளது? பண்பாட்டு கலப்பு நிகழ்ந்ததற்கான ஒரு சான்று கீழடியில் கிடச்சிருக்கு. கடைச்சங்க காலத்தில் தமிழ் பணி செய்த புலவர்கள் எத்தனை பேர்? கடைச்சங்க காலத்தில் தமிழ் பணி செய்த புலவர்கள் எத்தனை பேர்? 49 பேர். அடுத்த வினா, மதுரைக்கு அகில், சந்தனம் போன்ற நறுமணப் பொருட்கள் எங்கு இருந்து கொண்டு வரப்பட்டுச்சு? மதுரைக்கு அகில், சந்தனம் போன்ற நறுமணப் பொருட்கள்லாம் எங்கே இருந்து கொண்டு வந்தாங்க? கிழக்கு கடற்கரை அப்படின்னு நமக்கு தெரியும். ஸோ இது எந்த ஏரியாவிலேருந்து வந்துச்சு அப்படின்னா தொண்டி அப்படிங்கிற இடத்துலேருந்து தான் இங்கே வந்துச்சு. பண்டைய இஸ்ரேல் அரசர் சாலமோன் முத்துக்களை டேஷ் என்னும் இடத்தில் இருந்து இறக்குமதி செய்தார். பண்டைய இஸ்ரேல் அரசராக இருந்த சாலமோன் அப்படிங்கிறவர் முத்துக்களை நம்ம நாட்டில் எந்த இடத்துல இருந்து இறக்குமதி செஞ்சுருக்காரு? உவரி அப்படிங்கிற இடம். இந்த உவரி என்னும் இடம் பாண்டியர் துறைமுகமான டேஷ் அருகில் உள்ளது. இந்த உவரி அப்படிங்கிற இடம் பாண்டியர் துறைமுகத்துக்கு எங்கே இருக்குது? பக்கத்தில் கொர்க்கைக்கு அருகில் உள்ளது. அடுத்தவனா, ரோமானிய நாணயங்கள் தயாரிக்கும் தொழிற்சாலை இருந்த இடம் எது? ரோமானிய நாணயங்கள் தயாரிக்கும் தொழிற்சாலை இருந்த இடம் மதுரை. அடுத்தவனா, கீழ்கண்ட கூற்றுகளை கவனி. கூற்று 1, நாளங்காடி என்பது பகல் பொழுது அங்காடி. கூற்று 2, அல்லங்காடி என்பதில் இரவு பகல் வேறுபாடு இல்லாமல் செயல்படும் அங்காடி. இப்போ இதில் கூற்று 1 சரி, 2 சரி. நாளங்காடி, அல்லங்காடி என்ற 2 வகை அங்காடிகள் எங்கு இருந்தது? நாளங்காடி, அல்லங்காடி என்ற 2 வகை அங்காடிகள் எங்கே இருந்துச்சு? மதுரையில் இருந்துச்சு. மெகஸ்தனிஸ் எந்த நாட்டைச் சேர்ந்தவர்? மெகஸ்தனிஸ் எந்த நாட்டைச் சேர்ந்தவர்னா கிரேக்கத்தை சேர்ந்தவர் தான் மெகஸ்தனிஸ்.
சந்திரகுப்தரின் அமைச்சரான சாணக்கியர் டேஷ் பற்றி தனது அர்த்த சாஸ்திரத்தில் குறிப்பிட்டுள்ளார். சந்திரகுப்தரின் அமைச்சரான சாணக்கியர் டேஷ் பற்றி தனது அர்த்த சாஸ்திரத்தில் குறிப்பிட்டிருக்காரு. எதை பற்றி? மதுரையை பற்றி சொல்லியிருக்காரு. தூங்கா நகரம் என்னும் சிறப்பு பெயர் கொண்டது எது? தூங்கா நகரம் என்னும் சிறப்பு பெயர் கொண்டது எது? மதுரை. மதுரை நகரை சுற்றிலும் இருந்த அகழியில் டேஷ் கூட செல்லும் அளவுக்கு அகலமான சுரங்கப்பாதைகள் அமைக்கப்பட்டிருந்தன. எது கூட போகிற அளவுக்கு அகலமாக சுரங்கப்பாதை அமைச்சிருந்தாங்க? யானைகள் கூட போகிற அளவுக்கு இருக்கும். எந்த நகரத்தில் முதலாக ஏராளமான கல்வி கற்பதற்கான பள்ளிகள் அமைக்கப்பட்டன? எந்த நகரத்தில் முதல்ல ஏராளமான கல்வி கற்பதற்கான பள்ளிகள் அமைக்கப்பட்டுச்சு? காஞ்சி. நாலந்தா பல்கலைக்கழகத்தில் பயின்ற சீன வரலாற்று ஆசிரியர் யார்? நாலந்தா பல்கலைக்கழகத்தில் பயின்ற சீன வரலாற்று ஆசிரியர் யார்? யுவான் சுவாங். பொறுத்துக, நகரங்களை பொருத்தணும். காஞ்சியை நம்ம எப்படி சொல்லுவோம்? காஞ்சியை நம்ம கல்வி நகரம்னு சொல்லுவோம். புகாரை துறைமுக நகரம்னும் மதுரையை வணிக நகரம் அப்படின்னும் சொல்லுவோம். நகரங்களில் சிறந்தது காஞ்சி என்று கூறியவர் யார்? நகரங்களில் சிறந்தது காஞ்சி என்று கூறியவர் யார்? காளிதாசர். கல்வியில் கரையில்லாத காஞ்சி என்று காஞ்சி நகரை புகழ்ந்தவர் யார்? கல்வியில் கரையில்லாத காஞ்சி என்று காஞ்சி நகரை புகழ்ந்தவர் திருநாவுக்கரசர். புத்தகயா, சாஞ்சி போன்ற 7 இந்திய புனித தலங்களுள் காஞ்சியும் ஒன்று என குறிப்பிட்டவர் யார்? புத்தகயா, சாஞ்சி போன்ற 7 இந்திய புனித தலங்களுள் காஞ்சியும் ஒன்று என குறிப்பிட்டவர் யார்? யுவான் சுவாங். தொண்டை நாட்டில் உள்ள மிக பழமையான நகரம் எது? தொண்டை நாட்டில் உள்ள மிக பழமையான நகரம் காஞ்சி. காஞ்சியில் வாழ்ந்த புகழ்பெற்ற சான்றோர்கள் யார்? காஞ்சியில் வாழ்ந்த புகழ்பெற்ற சான்றோர்கள் யார்? சுமதி, போதிதர்மர், தர்மபாலர், ஜோதிபாலர் அப்படிங்கிற எல்லாருமே இங்கே வாழ்ந்திருக்காங்க, அதாவது பிறந்திருக்காங்க. கோவில்களின் நகரம் என அழைக்கப்படுவது எது? கோவில்களோட நகரம் அப்படின்னு அழைக்கப்படுறது காஞ்சி. கைலாசநாதர் கோயிலை கட்டிய பிற்கால பல்லவ மன்னன் யார்? கைலாசநாதர் கோயிலை கட்டிய பிற்கால பல்லவ மன்னன் காஞ்சியில். ஓகேங்களா? ஆன்சர் ராஜசிம்மன். பௌத்த துறவியான மணிமேகலை தனது இறுதி காலத்தை எந்த நகரத்தில் கழித்தார்? பௌத்த துறவியான மணிமேகலை தனது இறுதி காலத்தை எந்த நகரத்தில் கழித்தார்? ஆன்சர் காஞ்சிபுரம். தமிழர்களின் நீர் மேலாண்மைக்கு எடுத்துக்காட்டாக விளங்குவது எது? தமிழர்களின் நீர் மேலாண்மைக்கு எடுத்துக்காட்டாக விளங்குவது சோழனின் கல்லணை, காஞ்சிபுர ஏரிகள் மற்றும் கால்வாய்கள் இரண்டுமே. நாலந்தா பல்கலைக்கழகத்தில் பயின்று கூடுதல் படிப்புக்காக காஞ்சியில் இருந்த கடிகைக்கு வந்திருந்தவர் யார்? யுவான் சுவாங். ஏரிகளின் மாவட்டம் என்று அழைக்கப்படும் மாவட்டம் எது? ஏரிகளின் மாவட்டம் என்று அழைக்கப்படும் மாவட்டம் காஞ்சிபுரம். பொறுத்துக, நாடுகளை நம்ம பொருத்தணும். ஒவ்வொரு நாட்டுக்கும் ஒவ்வொரு பேர் சொல்லுவாங்க. சேர நாடு அப்படின்னா நமக்கு வேழமுடைத்து அப்படின்னு சொல்லுவாங்க. சோழ நாடு சோறுடைத்து, பாண்டிய நாடு முத்துடைத்து, தொண்டை நாடு சான்றுடைத்து. அப்படின்னா தொண்டை நாடுங்கிறது இந்த காஞ்சி. ஸோ கல்வியில் சிறப்பாக இருப்பாங்க, அது சான்றோர்கள் அப்படின்னு வச்சுக்கோங்க. பாண்டிய நாடு அப்படின்னா அங்கே முத்து எடுக்கிறது ஃபேமஸ், ஸோ அதை முத்துடைத்து. சோழ நாடு அப்படின்னா சூருடைத்து, இங்கே விவசாயம் சிறப்பாக இருக்கும், தஞ்சை தான் ஃபேமஸான இடம். சேர நாடு வேழமடைத்து அப்படின்னா இந்த வில்வித்தை இதிலெல்லாம் ஃபேமஸானவங்க, யானைகள் அதுமாரி. இதில் கீழ்கண்டவற்றுள் சரியானது எது? கொற்கை, வஞ்சி, தொண்டி, உறையூர், தகடூர், முசிறி, கருவூர், மாமல்லபுரம், தஞ்சை, காயல்பா போன்ற நகரங்களும் தமிழ்நாட்டில் இருந்திருக்கு. கொற்கை, வஞ்சி, தொண்டி, உறையூர், இந்த கருவூர், மாமல்லபுரம், தஞ்சை, காயல்பா அப்படிங்கிறதெல்லாம் நோட் பண்ணிக்கோங்க. சங்கம் அமைத்து தமிழை வளர்த்த பெருமை மதுரைக்கு உண்டு.
நீர் மேலாண்மைக்கு சிறந்த நகரம் காஞ்சி அப்படிங்கிறாங்க. அப்போ அனைத்தும் சரிதான். சோழ நாடுகள் உள்ளடக்கிய பகுதி எது? இப்போ நம்ம சோழ தேசம்போம், பாண்டிய தேசம்போம். ஸோ அவங்கவுங்களுக்கு என்னென்ன ஏரியாக்களில் அவங்க ஆட்சி பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சோழ பகுதிகள் அப்படின்னா நாகை, திருச்சி, தஞ்சை, திருவாரூர், புதுக்கோட்டை இந்த ரிலேட்டடான பகுதிகளை இப்போ இருக்கிற பகுதிகளில் இப்போ வந்து திருச்சி தஞ்சைன்னு சொல்கிறோம்ல, இந்த பகுதிகளெலாம் இப்போ சோழம் வந்து ஆட்சி பண்ணியிருக்கு. பாண்டிய நாடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராமநாதபுரம், மதுரை, சிவகங்கை, தூத்துக்குடி, திருநெல்வேலி உள்ளிட்ட தென் மாவட்டங்களில் அவங்க ஆட்சி பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? அடுத்தது சேரர் பக்கம் போவோம். கரூர், கோவை, நீலகிரி, கன்னியாகுமரி மற்றும் கேரள மாநிலத்தின் பகுதிகளை அவங்க ஆட்சி பண்ணியிருக்காங்க சேரர்கள். சோழ நாட்டை உள்ளடக்கிய பகுதிகள் திருப்பியும் அதே கொஷின் தான். நாகை, புதுக்கோட்டை, திருச்சி, திருவாரூர், தஞ்சை பகுதிகளை இவங்க ஆட்சி பண்ணியிருக்காங்க. ஸோ இதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா புக் பேக் வரும். ஸோ புக் பேக்லாம் நம்ம வீடியோ போடல அப்படின்னு சொல்லிட்டோம் ஆல்ரெடி போனதுலேயே. ஏன்னா அது இப்போ 50 கொஷின் போட்டாமல் அது ஒரு 25-30 கொஷின் வருது. வீடியோ ரொம்ப லென்த்தாக இருக்கிறதால நிறைய பேர் பார்க்க மாட்டேங்கிறீங்க. ஸோ அதனால் புக் பேக்ஸ் வந்து வராது. ஓகேங்களா? ஸோ இதுவே நம்ம கொஷின் பேங்காக இந்த புக்கை வந்து நம்ம போட்டிருக்கோம். ஸோ அந்த புக்காக வாங்கினீங்கன்னா நம்ம இந்த லைன் பை லைன் போட்டதாகவும் இருக்கும், கீழே அப்படியே இந்த புக் பேக்கும் ஆட் ஆகிடும். ஸோ புத்தகத்தோட ப்ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா 300 rupees. ஓகேங்களா? ஸோ தேவைப்படுறவங்க நீங்கள் வந்து வாங்கி பயன்படுத்திக்கலாம். ஸோ மொத்தமாக 6th to 12th ஃபுல்லாக கவர் பண்ணிட்டோம் வரலாறு. ஓகேங்களா? ஸோ வேணும் அப்படிங்கிறவங்க 9698645126 அப்படிங்கிற இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள். உங்களுக்கு புக்ஸோட டெமோலாம் சென்ட் பண்ணுவாங்க. தேவைன்னா பார்த்துட்டு வாங்கிக்கலாம். ஓகேவா? நன்றி, வணக்கம்.